இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா நித்திரை வெளியில் இருக்கிற கடப்புரம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். இந்த கடப்புரம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னா இதில் ஒன்லி வந்து சீ ஃபுட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்னன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. இப்போ நம்ம கடப்புரம் ரெஸ்டாரண்ட்டு உள்ள என்ட்ராகி உள்ள ஏசி வரல உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வந்து சீ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோன்னா என்ன டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும் சார்? ஃபிஷ் சிப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷ் சிப்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். அது பண்ணுப்போம். இந்த கடப்புரம் ரெஸ்டாரண்ட் வந்து என்னென்னா ஒரு சில நண்பர்களோட கேள்விப்பட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ரா இருக்கோம். உள்ள அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. இதாங்க ஃபிஷ் சிப்ஸ் வித் சாஸோடு கொடுத்துருக்காங்க, வித் ஆனியன். ஜிஞ்சர் பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு மிக்ஸிங் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது இது உள்ள வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை போல் இருக்குது. அந்த மீன் ஸ்மெல்லுன்றது இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக இருக்குது. எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குங்க சீ ஃபுட்லாம். அப்பா பிரியாணிலாம் இங்கே இருக்குது போல் இருக்குங்க. பிரியாணி வெஜ் மீல்ஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் போல் இருக்குது. நம்ம வெஜ் மீல்ஸ்லாம் சாப்பிட வரல, நம்ம வந்து சீ ஃபுட் ஐட்டம் இது சாப்பிட தான் வந்திருக்கோம். அடுத்து வேறு என்ன? உள்ளி மிளகுமா? ஓகே கொடுங்க. இந்த சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் தான் ஃபிஷ் உள்ளி மிளகும் கப்பை கப்பை கலங்கும். இது என்ன ஃபிஷ் சொன்னீங்க? சீலா வித் அப்படியே அந்த இது கிரேவியோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கப்பை கலங்கும் கிரேவியும் ஃபஸ்ட்டு கேரளா ஸ்டைலு நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. அந்த கிரேவியோட ஸ்பைஸு ப்ளஸ் அந்த கிழங்கோட இது காம்பினேஷன் சூப்பர். இது வந்து ப்ரான் கொத்து பரோட்டா. இது என்னன்னு கேட்டால் இது என்னென்னா ஜிஞ்சர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போதே அந்த மேலே அந்த ஜிஞ்சரோட ப்ரெசன்டேஷனே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் ஃபிஷ்ஷை சாப்பிட்றோம். அந்த ஜிஞ்சர் ஸ்மெல்லோட அந்த ஃப்ளஷோடு எடுத்து சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. இது வந்து ப்ரான் கொத்து பரோட்டா. முட்டை பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், சிக்கன் பரோட்டா நிறைய. ப்ரான் பரோட்டான்றது டிஃப்ரெண்ட் கேரளா ஸ்டைல். நல்லா மேலே அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு ப்ரெசன்டேஷன் சூப்பர் பண்ணுவேன். ரெண்டாவது ஃபுட்டும் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா பக்கா திருப்தியாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இதே போதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் 2 ஃபிஷ் எங்களோட ட்ரெடிஷ்னல் இன்னும் 2 இருக்குன்றாங்க. நான் இதே நான் ஃபிஷ் சில்லி அந்த மேலே கேப்சிகம்லாம் போட்டு இதுவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து ஃபிஷ் க்யூப் மசாலா சூப்பர், வேறே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஃபிஷ் க்யூப் மசாலா பண்ணும். செம்ம டேஸ்ட்டு, நல்லா டீப் ஃப்ரை. இது நல்லா மசாலா உள்ள டெப்த் வர போயிருக்குது. ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியும். செம்மையாக இருக்கும். நான் இப்போ அதை ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. என்னால் சாப்பிட தான் முடியல. கேள்விப்படாத பேராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக இருக்குது. இது வந்து சில்லி ஃபிஷ். அப்பா புதுசு புதுசாக பேர் சொல்லும்போது எனக்கே மறந்துடுது. ஆனால் இந்த ஹோட்டல்லாம் சிங்கிளாக வந்துடாதீங்க, ஃபேமிலியோடு வாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், பக்கத்துலேயே தேங்காய்பட்டினம் ஹார்பர்லேருந்து டேரெக்டாக இங்கே ஃபிஷ் வந்ததுனால எல்லாமே ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து சில்லி ஃபிஷ்ஷு. இதுவும் இதில் ஆயிலெல்லாம் மிக்சிங்லாம் அந்த மசாலா மிக்சிங்கு அது எல்லாமே கரெக்டான பதத்தில் இருக்குங்க. சூப்பர். நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நானே ஒரு 5 வெரைட்டி சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை வெரைட்டி சாப்பிட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ
ஆனால் எல்லாமே சூப்பர் ஃபுட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணாங்க. இந்த கடப்புறம் ரெஸ்டாரண்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு செம்ம திருப்தியாக இருக்கும். அடுத்து ஃபைனல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சார் என்னன்னு கேட்டால் ஃபிஷ் ரோல் என்னால் சாப்பிட முடியாது. நான் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் டீம்லையாவது யாராவது ஒருத்தர் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு ஓகே. இதாங்க அந்த ஃபிஷ் ரோல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. கடப்புறம் ரெஸ்டாரண்ட் ஃபுல் கட்டிட்டேன். ஒன்லி சீ ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சு. அதான் அவங்க ஓனரே பார்த்தேன். அவங்கள்ட்ட கேட்டு நம்ம என்ன இதில் டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டு நம்மளே தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என்னோடய பேர் சபாஷ். உங்கள் பேர் சார்? போபின். இந்த ஹோட்டல் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக அது பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது நான் சாப்பிட்ட டிஷ்ஷஸும் செம்ம கிளாஸாக இருந்துச்சு. அதாவது ஒரு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாட் எப்படி வந்துச்சு? சாப்பாடுங்கிறது என்னோடய பேஷன், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சிட்டியில் கொஞ்சம் படித்த டைமில் வேலை பார்த்த டைம்லேயே வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரே மீட்டை நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் உங்களுக்கு தெரியும் பக்கத்துலேயே பீச் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். பீச் அது என்ன பீச்? தூத்தூர் பீச் இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஹோட்டலில் இருந்தால் தேங்காய்பட்டினம் வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட் டவுனில் வந்து பீச் தான். ஸோ நம்ம மீன் சாப்பிட்டு அது கிடைக்காத இருக்கும்போது அங்கே இருக்கும்போது யோசிச்சு பார்த்தோம். இன்னொன்று ஊர்லேயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் டிஷ்ஷஸில் வந்து என்னென்னா அந்த உள்ளி மிளகு மாதிரி தான் அந்த ஊருடைய ட்ரெடிஷன் தான். ஷீலா ஃபிஷ் சூப்பர். அது ஆனால் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கும் அந்த கிழங்குக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி சார்? எங்கள் ஊருக்கு தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா இந்த ஊரோடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் முன்னாடி வந்து மீன் எப்போவுமே கிடைக்கும். இங்கே ரைஸை விட கப்பை இங்கே எப்போவுமே கிடைக்கும். சீப்பாக இருக்கும். நம்ம முன்னாடி காலத்தில் வந்து அப்போது நம்ம ஆட்கள் வந்து புதுசாக மசாலாக்கள் ட்ரை பண்ணி அதில் ஊரில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. பட் இதுதான் வந்து எல்லாருக்கும் நாவலையும் ஃபேவரேட்னு வர்றது வந்து கப்பை ஒலி மூலம் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் அது போடுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சூப்பர். இது ஆக்சுவலாக மார்னிங் வந்து என்ன டிஷ் கிடைக்கும்? இது மார்னிங் ஆக்சுவலி இங்கே மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். 11 o'clock. சரி. நம்ம 11 o'clockலேருந்து ஃபுட்டு என்னென்னா சாப்பாடு ரெடி ஆகும். வெஜ் மீல்ஸு, தென் பிரியாணி, தம் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு சார்? நைட்டு நம்ம அரேபியன் ஐட்டம்ஸ் கூட ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ ஃபிஷ் டிக்கா, கிரில் சிக்கன், சைனீஸ் ஐட்டம் ப்ளஸ் இந்த ஃபிஷ்ஷும் கொஞ்சம் வெரைட்டிஸாக நம்ம இன்ஹவுஸ் வெரைட்டியே நிறைய இருக்குது. நம்ம ஒரு 4-5 வெரைட்டிஸ் நம்ம ஹோட்டலில் மட்டும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் ட்ரை பண்ணி புது வெரைட்டிஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ இது டைமிங், ஹோட்டலோட டைமிங் சார் காலையில்? ஸோ 11 to 10 PM. ரைட்டு. வீக் ஆஃப் இருக்குமா? சண்டே ஃபுல் 7 days. 7 days ஒர்க். எஸ். ஓகே சார். தேங்க்யூ போகிங் சார். தேங்க்யூ. அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா அதை நான் சாப்பிடும்போதே அதை வந்து ஃபீல் பண்ணினேன். கடப்புறம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டல் இருக்கிற இடத்தோட பேர் நித்ரவிளை. இது கன்னியாகுமரி ட்ரிவாண்ட்ரம் பீச் ஹைவேல இருக்குது. புதுக்கடையிலேருந்து ஒரு ஜஸ்ட் 4 kilometers ஹைவேல இருக்குது. நாகர்கோயிலேருந்து வரும்போது நாகர்கோயில், மார்த்தாண்டம், புதுக்கடை, நித்ரவிளை ரூட் அந்த பீச் ஹைவேல வரும்போது, கன்னியாகுமரியிலேருந்து ட்ரிவாண்டத்திலேருந்து வரும்போது பூவாறு, கொல்லங்கோடு, தென் அந்த வேலை இருக்குது. 2 ரூட் இருக்குது. எஸ். ஆக்சுவலி மேஜராக நம்ம கனெக்ட் பண்ணுறது ஒன்று நாகர்கோயில், இன்னொன்று ட்ரிவாண்ட்ரம். ரெண்டுக்கு சென்டரில் இருக்குது. நீங்களே இந்த கடப்புறத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக்